ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சூப்பர் டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறேன். எங்கள் அம்மாக்கிட்ட என்னம்மா காலையிலே மீன் குழம்பு வச்சியேன்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் நைட்டே வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு நாள் நைட் தங்குச்சுன்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். அதுவும் பழைய மீன் குழம்பு இட்லியும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீயும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டாங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம் இதையும் அதோடு சேர்த்துட்டாங்க. ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கை நிறைய பூண்டு வந்து இடித்து இது கூட சேர்த்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. வேலையும் சீக்கிரம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் சேர்த்துருந்தாங்க. இதையும் இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இது சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக உப்பு போட்டாங்க, கல் உப்பு. அப்புறமா ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூளும் இது கூட சேர்த்துக்கிட்டாங்க. இது நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். இந்த டைமில் ஒரு மசாலா ஒன்று அரைச்சாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக ஊற வச்ச புளி, ஒரு மிளகாய், காஞ்ச மிளகாய், அவ்வளோதான். இதை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து இது கூடவே சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து நல்லா கிண்டி கிளறி விட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்குமே இது புதுசாக தான் இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம புளி வந்து கரைச்சி தானே ஊற்றுவோம். அம்மா வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டாங்க, தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சிட்டாங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டாங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே வச்சு நம்ம எண்ணெய் பிரிகிற அளவுக்கு அடுப்பு மேலேயே வச்சு விட்டுடலாம். இப்போது 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது கூட தனியாத்தூளோ மற்ற மசாலா, கரம் மசாலா தூளோ அந்த மாதிரி எதுவுமே எங்கள் அம்மா சேர்க்கல. வெறும் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வைப்போம்ல, அது மட்டும்தான் சேர்த்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். இந்த அளவுக்கு மசாலா எல்லாமே நல்லா வெந்து குழஞ்சி வந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம புளியை அரைச்சி ஊற்றிட்டுமே மறுபடியும் எதுக்கு புளி தண்ணி ஊற்றுறேன்னு கேட்கலாம். ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் ஊற வச்சு அரைச்சிருக்கோம். அதேமாரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் நம்ம கரைச்சியும் இதில் ஊற்றிருக்கோம். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியோட ஸ்மெல்லெல்லாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்த மீனை வந்து இது கூட போட்டுடலாம். இந்த மீன் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாறை மீனுன்னு சொல்கிறாங்க. இது மேலே இருக்க தோல் வந்து அப்படியே வாழைப்பழ தோலை உரிக்கிற மாதிரி உரித்து தான் மீன்காரர் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. இதோடைய தலைப்பகுதியை மட்டும் தான் நம்ம குழம்புல போட்டிருக்கோம், மீதி வந்து வறுத்துருக்கோம். இந்த மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நல்ல உள்ளே வந்து சதை பகுதியும் ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்களும் இந்த பாறை மீனுன்னு சொல்லி கேட்டு வாங்கி இதே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மீன் வந்து பிடிக்கும். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது எங்களுக்கு இந்த மீன் எப்படி இருக்குமோன்னு தெரியாமல் தான் வாங்கினோம். ஆனால் குழம்பாகட்டும், ஃப்ரை ஆகட்டும் சூப்பராக இருக்குது. இந்த மீனோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் பாறை மீனுன்னு சொல்லி இந்த மீனை வாங்கி இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு, ஃபிஷ்ஷும் நல்லா வெந்துருச்சு. இறக்குற டைமில் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் வந்து இதில் போட்டு மேலாப்பில் அப்படியே தூவிக்கலாம். இந்த டைமில் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, அதனால போடல. இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் விட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். செம்மையாக மேலே அப்படியே எண்ணெய்லாம் தெளிஞ்சு சூப்பராக இருக்குது. இது வந்து காலையில் எடுத்து பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டு, சாப்பிடும்போதும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்கவும் ரொம்ப அப்படியே எச்சில் ஊறுதில். இந்த பழைய மீன் குழம்ப காலையில் வச்ச சுட சுட இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இந்த மீனே வந்து பாருங்களா, நல்ல சதையோடு சூப்பராக இருக்குது. இந்த மீனை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு 2 பேருக்கு ஊட்டினா ஃபுல் மீனும் உறிஞ்சி எடுத்துட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.